ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாம்பார் வைக்கிறது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் இப்போ துவரம் பருப்பு ஃபஸ்ட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். நல்லா குழைய வேக வெந்துருச்சு, இறக்கி வச்சிருச்சு. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் கூடையாகவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நேராக நறுக்கி வச்சாச்சு. வெள்ளைப்பூடு கொஞ்சமாக, நல்லா வெள்ளைப்பூடு கூட கொஞ்சமே போடலாம். அந்தளவுக்கு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய். காரத்துக்கு வேறு எதுவும் சாம்பார் பொடி எதுவும் போடலை, வெறும் பச்சை மிளகாய் தான். கொஞ்சமாக தேவைன்னா கடைசியில் மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம். இப்போ தக்காளியெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு மூடி விட்டு வச்சாச்சு. இது வெந்துட்டுருக்கப்போ கொஞ்சம் நம்ம புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி வச்சுக்கிடலாம். இப்போ அதை கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், அதோட கொஞ்சம் வெள்ளைப்பூடு எடுத்து வெள்ளைப்பூடு நல்லா தட்டி வச்சுக்கிடலாம். அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ சாம்பார் நல்லா வெந்துருச்சு. இறக்கிட்டு நல்லா நம்ம கரண்டியை வச்சவும் நல்லா தக்காளியை ஃபுல்லாகவே மசிச்சு விட்டுடலாம். நல்லா நசுங்கி எடுத்ததுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கும் இந்த வெங்காயமும் அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். போட்டு கொதிக்கட்டும். கொதிச்சுட்ருக்கும்போதே நம்ம புளிக்கரைசலையும் ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, நல்லா இருக்காது. ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதித்ததும் அப்படியே இறக்கிடலாம். ரொம்பவும் கிடையாது புளி, கொஞ்சமாக தான், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் கரைச்சி ஊற்றிடலாம். ஊற்றி கொதிக்கிறதுக்கு முன்னாடியேவும் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடுவோம். அதை கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், வெள்ளைப்பூடை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம், அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வெந்ததும் எண்ணெயிலே பெருங்காயம் போட்டு வதக்கினோம்னா நல்லா வாசனை நல்லாயிருக்கும். அதனால் நான் எண்ணெயில் தாளிக்கிறப்ப எந்த இதுக்குமே அப்படி தான் போடுவேன். அது மாதிரி போட்டாச்சு. இப்போ தாளித்து ஊற்றியாச்சு. சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. அதான் இது நல்லா தண்ணியாக தான் இருக்கணும், கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.